ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ யானை காட்டுறாங்க. அவன் வந்து சில நியூஸை கேட்டுகிட்டே தான் போயிட்டுருக்கான். ஏன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்டெப் பிரதர் இருந்திருப்பான் போல். அவன் வந்து இறந்து போயிட்டான். ஸோ அவங்க அப்பாவுக்கு அந்த ஸ்டெப் பிரதரை தான் ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ அவர் ரொம்ப சோகத்தில் இருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்டெப் பிரதரோட பேர் ரூ. அவனுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ இப்போ ரூ தான் இறந்து போயிட்டானே. ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு நம்ம ஹீரோ மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அவனுக்கு பிஸ்னஸ் மட்டும்தான் தெரியும் போல். அவன் வந்துட்டு ஆக்சுவலி அந்த ஃபேமிலி அவனுக்கு பிடிக்காது. அந்த ஃபேமிலியை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு அம்மா கிடையாது. ஸ்டெப் மதரும் அவளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டெப் சிஸ்டரும் இருக்காங்க. அந்த ஸ்டெப் சிஸ்டரோட பேர் ஜியா. அவளை தான் வந்து அந்த ரூக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருந்துருக்காங்க. இப்போ தான் அவன் இறந்து போயிட்டானே. ஸோ நம்ம ஹீரோக்கு அவங்க மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்கல்ல. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு சில உடம்பு சரியில்லை. அவனால் பேபிலாம் பெற்றுக்க முடியாதுன்னு சில ரூமர்ஸ்லாம் இருக்குது போல். ஸோ அதனால அந்த ஸ்டெப் மதர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினச்சி அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவனோட ஹெல்ப்னால இவங்க அம்மா ஏன் இறந்தாங்க, அப்புறம் இந்த ஸ்டெப் மதர் ஸ்டெப் சிஸ்டரை வந்து பழி வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறா போல். ஆனால் அவங்க முன்னாடி அவள் வந்துட்டு ஸ்டெபனாக இருக்க மாதிரி அவளுக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நடிக்கிறா. அப்போ தான் அவங்க வந்து எந்த டவுட்டும் பட மாட்டாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோக்கும் வெட்டிங் நடக்க போகுது. ஹீரோயின் வந்துட்டு வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்துடுறா. அவள் ரொம்ப ஹாப்பியாக தான் வரா. நம்ம ஹீரோக்கு தெரியுது அவன் மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு இவ கிடையாது அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கனால அவனுமே மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே யோசிக்கலை. அவளுக்கு ஒன்லி அவங்க அம்மாவை யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்குறான் போல். அதில் பார்த்தா ஹீரோயின் ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிடுறா. அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அப்போது நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு தான். அவள் வந்து ரொம்ப போதையாக இருக்கனால ஹீரோ பாத் எடுக்க சொல்லியிருப்பான் போல். ஸோ பாத் எடுத்துகிட்டு வந்துடுறா. நம்ம ஹீரோவுக்கு தான் ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா. ஸோ பக்கத்தில் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப அட்ராக்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கும் அப்படி தான். ஹீரோயினுக்கும் ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் நம்ம ஹீரோ கிட்டே வந்துட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, ஸோ நீ போய் டயர்டாக இருக்கல ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கும் அதை பற்றி தெரியும் போல். ஹீரோக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேபியெல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு. ஆனால் ஜஸ்ட் அது ரூமர்ஸ் தான். அதை ஹீரோயின் வந்து உண்மை நினச்சிக்கிறா போல். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஷாப்பிங் போகிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் அந்த ஸ்டெப் மதருக்கும் தான் ஹீரோ பிடிக்காது இல்லையா. ஸோ அவங்க வந்து ஹீரோ கிட்ட நீ என்ன இப்போ உங்கள் ஊர் சுற்ற கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு இவ இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. ஸோ ஹீரோயினுமே ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் என்னென்னாலும் பேசுங்க, பட் என் ஒய்ஃபை நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது அவங்க வந்துட்டு நீ இப்போ உன்னோட தம்பியோட கம்பெனியை தான் பார்த்துட்ருக்க, அதுக்கும் நான் வேறு ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணிட்டான், நீ சும்மா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்டேருந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவங்க தம்பிக்கிட்ட அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க போல். ஸோ ஹீரோ அங்கேருந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். ஸோ வழியில் போயிட்டு இருக்கும் போது பார்த்தா அவங்க சில கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிறாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த ஜியாவும் இருக்கால, அவள் கால் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறா. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே நீங்கவே இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவளுக்கு சில திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் சூப்பராக பெயிண்டிங் பண்ணுவா போல். அவங்க அம்மாவும் நல்லா பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டிசைன்ஸ் எல்லாம் திருடி வச்சுட்டு இந்த ஜியாவை வந்து அவள் தான் பண்ணதா ஆக்ஷன் போட்டு இப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்டின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பேர் இருக்குது போல். ஸோ அவள் போயிட்டு இன்னும் எனக்கு டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு வம்பு பண்ணுறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் உனக்கு எல்லா டிசைன்ஸும் கொடுக்க நான் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா டிசைன்ஸ் எல்லாம் வச்சு தானே நீ பொழைச்சிட்டு இருக்க, அது எல்லாமே காலியாகிற வரைக்கும் தான், அந்த டிசைன்ஸ் எல்லாம் தீர்ந்துருச்சுன்னா நீ சும்மா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. அப்போது அவள் உனக்கு என்ன ஓவர் திமிராகிடுச்சா அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட போகும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் என் ஒய்ஃபை இந்தமாதிரி யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். ஸோ வீட்டுக்கு போனால் நம்ம ஹீரோயினுக்கு கால் சுளுக்கி நல்லா வீங்கியிருக்கும் போல். ஸோ நம்ம ஹீரோ நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அப்போது நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தது கிடையாது, ஏன்னா எங்கள் அம்மா சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க, நான் யாரையும் லவ்வும் பண்ணது கிடையாது, ஆனால் இவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறா.
அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபுல் டீட்டெயில்ஸ் குடுத்துர்றான். நம்ம ஹீரோயினுக்கு ட்ராயிங் பண்ண பிடிக்குமோ அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி எப்போவோ ஹீரோயின பார்த்துருந்துருக்கான். அவளுக்கு நல்ல பெயிண்டிங் வரும் அப்படின்னும் தெரியும். நம்ம ஹீரோ வந்துட்டு சீக்ரெட்டா அவள லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. ஹீரோயின் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு அவ வந்து கொஞ்சம் வாக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நம்ம ஹீரோ போயிட்டு கோட் வேர்ட்ஸ் எழுதியிருக்கான். எனக்கு உன்ன பிடிக்கும் அப்படின்னு. பட் ஹீரோயின் வந்து கண்டுக்காம விட்டுருந்துருப்பா போல. ஸோ இங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆக்சுவலி தனியாக ஒரு கம்பெனி வச்சுருக்கா. அவள் வந்து ஒரு மிஸ்டீரியஸான சிஇஓ. அவள் தான் அதுக்கு சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட க்ளோஸ் ஒன்றை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஈவன் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு கூட தெரியாது போல். அவள் வெளியில் தெரிஞ்சிருந்து ஒரு டிசைனராக அவள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. அவள் ஒர்க் பண்ணிகிட்ருக்க கம்பெனிக்கு சிஇஓவோட பேர் ஜூ. வெளியில் எல்லாரும் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலி அதோட சிஇஓ யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் போல். நம்ம ஹீரோயின் வந்து நல்ல பெயிண்டிங்லாம் பண்ணி கொடுத்துட்டா. அவளுக்கு நிறைய ஷேர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதோ நியூஸ் வருது. ஸோ அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க ஒரு ஆக்ஷன் பார்ட்டி மாதிரி நடக்க போகுது போல். அந்த பெயிண்டிங்ஸ்க்காக நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து அவன் நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும் போது பார்த்தா ஜியாவோட கம்பெனிலேருந்து நம்ம ஜியோட கம்பெனி, அதாவது ஹீரோவோட கம்பெனிக்கு சில பெயிண்டிங்ஸ்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க. வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு. ஆக்சுவலி அது எல்லாமே நம்ம ஹீரோயினோட அம்மாவோட பெயிண்டிங்ஸ் ஆச்சே. ஸோ ஹீரோக்கு அதை பற்றி எல்லாம் தெரியும் போல். பிகாஸ் அது ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு ஜியாவும் இந்த வேலையெல்லாம் பார்க்குறா போல். ஸோ நம்ம ஹீரோயினுக்கும் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால அவன் வந்து ஜியாவுக்கு மேலே கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடுறான். இந்த மாதிரி இவன் வந்து திருடி இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வித்துட்ருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கம்பெனியை விசிட் பண்ணுறான். அதோட சிஇஓ யாருன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரியாது போல். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வந்திருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு லிஃப்ட்டில் போகிறான். நம்ம ஹீரோயின் வேறு லிஃப்ட்டில் இருந்து கீழே இறங்கி போயிடுறா போல். ஸோ அங்கே பார்த்தா சிஇஓ இன்னைக்கு வரலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ டிசப்பாயிண்ட்டாக திரும்ப வந்துடுறான். இங்கே பார்த்தா அந்த ஜியா வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருப்பா போல். நம்ம ஹீரோயின் தான் வேணும்னே ஃபைல் பண்ண சொன்னா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் மிரட்டிட்டு இருக்கா. ஏன்னா நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்க. உங்கள் அம்மா உனக்கு கொடுக்க வேண்டிய நெக்லஸ் என்கிட்ட தான் இருக்குது. அது உனக்கு வேண்டாமா? உனக்கு வேணும்னா எனக்கு புது டிசைன்ஸாக நீ பண்ணி தரணும் அப்படின்னு மிரட்டுறா. நம்ம ஹீரோயின் கிட்ட வேறு வழி இல்லை. ஸோ அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவள் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ கேட்குறா என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் ஒன்றும் இல்லை, சில பர்சனல் விஷயம், அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அவளுக்காக சில டிசைன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ரொம்பவே டயர்டாகி அப்படியே அவள் தூங்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ அதை ட்ராயிங் பண்ணதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம ஹீரோயினை கொண்டு போய் தூங்க வச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு அந்த ஜியாவும் அவங்க ஸ்டெப் மதரும் வந்திருக்காங்க. அவங்க ஹீரோயினோட அம்மாவோட நெக்லஸை திரும்ப கொடுத்துட்டு அந்த டிசைன்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க போல். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு வேணும்னே அவங்க முன்னாடி வச்சு ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வேணும்னே தான் இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறான் போல். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்தவொடனே ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிட்டு இது நான் பண்ண பெயிண்டிங், இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஹீரோவுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அப்புறம் பார்த்தா அவங்க அந்த ஆக்ஷன் பார்ட்டிக்கு கிளம்பிட்டாங்க போல். அங்கே ஜியாவை எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ அவன் ஃபேஸை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கான். ஆக்சுவலி இந்த இதை அரேஞ்ச் பண்ணதே நம்ம ஹீரோயின் தான் போல். அப்போது அவளுமே யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மாஸ்க் போட்டுட்டு அவள் வந்து அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு பெயிண்டிங்கை இது எனக்கு ரொம்பவே பிடிச்சது, அதுவும் எனக்கு பர்சனலும் கூட, இதை யார் வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நிறைய போட்டிருக்கா அதோட காசை. ஸோ நிறைய பேருக்கு அது பிடிச்சனால அதை பிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தா ஃபுல்லாகவே அவன் வந்து பணம் போட்டு அதை வாங்கிடுறான். ஹீரோயின் வந்துட்டு இதை அவன் வாங்கிட்டான், அவன் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு, இல்லை இதை நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ என்னாச்சு உங்களுக்கு, நான் இவ்வளோ பணம் கொடுத்து உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை எனக்கு வேண்டாம், இப்போ நம்மளுக்கு பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. பார்த்தா அந்த ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோவோட அப்பாவும் சேர்ந்து ஏதோ சீக்ரெட் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கேட்குறதுக்காக போகிறான். ஸோ அவங்க அவனை பார்த்துடுறாங்க. வேகமாக ஒரு ரூம்குள்ளே ஹீரோயின் அவனை இழுத்துக்கிறா. ஸோ அப்போது நம்ம ஹீரோயின் மேலே ஒரு ஸ்மெல் வருது. நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான் ஹீரோயினை பற்றி. அதுக்கப்புறம் நீ என்ன பாடி ஷாம்பு யூஸ் பண்ணுற, என்னோட ஒய்ஃப் மேலேயும் இதே ஸ்மெல் தான் வரும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிட்டு அது ஹீரோ தான் அப்படின்னு. ஸோ அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு இப்படி தான் ஒரு பொண்ணுக்கிட்ட நீ பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக வெளியில் போயிடுறா. நம்ம ஹீரோக்கு டவுட் ஆகிட்டு அவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து நான் ஷாப்பிங் வந்திருக்கேன் அப்படின்னு போய் சொல்லிடுறா.
அதுக்கப்புறம் அங்கே காட்டுறாங்க ஜியாவுக்கிட்ட அவங்க அப்பா வந்துட்டு, "நீ ஓனா ஏதாச்சும் டிசைன்ஸ் பண்ணாலாச்சும் நம்ம இங்கே விற்கலாம். நீ ஏன் தான் இப்படி பண்ணுறியோ?" அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினோட பெயிண்டிங்ஸ் பார்த்து அவங்க பேசும்போது ஹீரோயின் கிட்ட, "நாங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுத்து வாங்கிக்கிறோம். ஏன்னா இது வெளியில் விற்று நிறைய பணம் வரும்ல" அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயுமே, "ஆமாம் அப்படி தான்" அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு விற்கிறதுக்கு ஐடியா இல்லை இந்த ஜியாவுக்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ, "நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உன் ஃபேஸை பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கை 2 பேரும் ரிமூவ் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே லைட்ஸ் ஆஃப் ஆகிருது. ஸோ 2 பேரோட மாஸ்க்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு அவங்க வந்துட்டு லைட் ஆனோடனே அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடிடுறா. அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, "என்ன பாஸ் ஒரு மாஸ்கில் போயிட்டு இன்னொரு மாஸ்கில் வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஸோ பார்த்தா அங்கே ஆக்ஷன்லாம் முடிஞ்சு போயிடுது. ஸோ வேகமாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் மறைச்சி வைக்கிறா. நம்ம ஹீரோ அந்த மாஸ்கெல்லாம் மறைச்சி வச்சிடறா. ஸோ வீட்டுக்கு போனோடனே ஹீரோயின் வந்துட்டு, "நான் ஷாப்பிங் போனேன்" அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ இதை மீட்டிங் போனேன் அப்படின்னு 2 பேரும் அங்கே மறைச்சி அப்படியே அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, இந்த மாதிரி ஹீரோயினோட பாட்டிக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஸோ ஹீரோயின் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே நம்ம ஹீரோவுமே வந்திருக்கான். அப்போ பாட்டி அவன் முன்னாடியே சொல்கிறாங்க, "எனக்கு தெரிஞ்சவன் உனக்கு ஃபிட் இல்லை, இவனுக்கு கொஞ்சம் உடம்புல ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காமே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கிஸ் கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவனும் கொடுத்துட்டு, "இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கே வெக்கமாக வந்துடுது. ஸோ அவங்க 2 பேரும் அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மா வந்துட்டு, "நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, நாளைக்கு யானோட அப்பாவுக்கு பர்த்டே, அதுக்கு நீ வந்து கண்டிப்பாக வரணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வச்சு ஹீரோயின் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுறாங்க போல். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவள் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு அந்த பிளேஸ்க்கு போயிடுறா. அவங்கள வெல்கம் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் அவங்க போகிறாங்க. அவங்கக்கிட்ட ரொம்பவே தப்பாக நடந்துக்கிறாங்க. அப்போது ஹீரோ சொல்கிறான், "நீ என்னோட ஒய்ஃபாக இருந்தால் இந்த மாதிரிலாம் நீ அனுபவிச்சு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், "பரவாயில்ல பரவாயில்ல, இதை விட நான் அனுபவிச்சிருக்கேன், வா உள்ள" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசுகிறான், "நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படின்னு. பார்த்தா 27 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு ஒரு மர்டர் நடந்திருக்கு. அதை பண்ணது நம்ம ஹீரோவோட அப்பா தான் போல். அவர் கொலை பண்ணது வேறு யாரும் கிடையாது, அவரோட பிரதரையும் சிஸ்டர் இன்லாவையும் தான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அவர்கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா வெளியில் நம்ம ஜியாவை வந்துட்டு அவர் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, "நீ என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு ஒன்று விற்று வைக்கிறேன், இல்லைனா நான் சும்மா உன்னை விட மாட்டேன்" அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஸ்டெப் மதர் ஜியாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஜூ மாதிரி அங்கே மாஸ்க்கு போட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட பேச போகிறான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. பிகாஸ் ஜூ கூட வந்து நல்லா அவர் வந்து கான்ட்ராக்ட் வச்சுக்கிட்டா அவருக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, "உங்கள் ஃபேமிலி பற்றி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன், 27 இயர்ஸ்க்கு முன்னாடி எதுவும் மர்டர் நடந்துச்சாமே" அப்படின்னு கேட்கும்போது அவர், "அப்படிலாம் எதுவும் கிடையாது" அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர், "இல்லை நடந்துச்சு, ஆனால் அது மர்டர் கிடையாது, அது ஆக்சிடென்ட்" அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம ஹீரோ, "அந்த மர்டரை பண்ணது நீங்கள் தானே?" அப்படின்னு கேட்கும்போது அவர், "நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆக்சுவலி அந்த ரூமில் வந்து ஹிடன் கேமராஸ் நம்ம ஹீரோ வச்சுருப்பான் போல். ஸோ அது எல்லாமே அங்கே லைவாக எல்லாருக்கும் முன்னாடி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, "உங்களோட ஓன் பிரதரையும் சிஸ்டர் இன்லாவையும் நீங்கள் தானே கொலை பண்ணீங்க ப்ராப்பர்ட்டிஸ்க்காக" அப்படின்னு கேட்கும்போது அவரால் பதில் சொல்ல முடியல, தடுமாற ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ மாஸ்க்கை கழட்டிடுறான். அவரை பிடிச்சிட்டு, "நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? இந்த குடும்பத்தில் பிறக்கவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவர் வந்துட்டு நம்ம ஹீரோவை கொலை பண்ண போகிறான் அப்படின்னு கத்தி எடுத்துகிட்டு ஓடி வராரு. பட் ஹீரோ தள்ளின உடனே அவர் போய் இடித்து அவர் தலையில் பலமாக அடிபட்டு அவர் அங்கவே இறந்தும் போயிடுறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க அப்பாவோட ஃபியூனரல் போல் நம்ம ஹீரோயின் கூப்பிட்டுட்டு அங்கே போயிருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, "நீ என்னோட புருஷனவே கொலை பண்ணிட்ட, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன், உன் கம்பெனி உன் கைக்கு வராதுடா" அப்படின்னு சாப்ப விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, "அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எனக்கு தான் வரும், என்கிட்டேருந்து நீங்கள் பறிச்சது தானே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பார்த்தா அந்த ரூ இருக்கான்ல, அதாவது நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதர் இறந்து போயிட்டான்னு சொன்னவன், அவன் உயிரோடு தான் இருக்கிறான் போல். அவன் அங்கே வந்துடுறான். அவன் வந்துட்டு, "ஏன்னா நான் இறந்து போயிட்டேன்னு நினச்சிங்களா, ஆனால் நான் உயிரோடு தான் இருக்கேன்." அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட, "என்னையா நீ இப்போ உனக்கு மூஞ்சில சந்தோஷத்தவே காணும், அந்த ப்ராப்பர்ட்டிஸும் எனக்கு தான், அப்புறம் இந்த பொண்ணையும் நான் தானே மேரேஜ் பண்ணிக்க வேண்டியிருந்தது, ஸோ இவளும் எனக்கு தான்" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, "இது என்ன பொம்மையை உனக்கு உடனே கொடுக்கறதுக்கு, அது என்னோட ஒய்ஃப், நீ தேவையில்லாமல் என் வழியில் வராது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோக்கு ஒரு நியூஸ் தெரிய வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் அம்மா அப்பா அவங்களே இல்லை அப்படின்னு. ஸோ ஹீரோ யோசிக்கிறான், அதனால தான் அவங்க எப்போவுமே என்ன அவனோட பையன் மாதிரி
ட்ரீட் பண்ணதே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு இங்கே ரொம்ப மிஸ்டீரியஸாக ஆகிருது. யார் வந்து அப்போ யாரோட அம்மா அப்பா அப்படின்னு. அப்போ அந்த ரூ இருக்கான்ல, அவன் ஹீரோயினை நான் தனியாக அவனை மீட் பண்ணணும், நான் உன்கிட்ட சொல்ல உண்மைகளெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சொல்லாமல் போயிடுறா. பார்த்தா அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்த உடனே ரூ அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோ, நீ ரூ கிட்ட என்ன பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் டைம் வரும்போது உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே அதை பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல. அப்புறம் பார்த்தா இந்த ரூ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா இருப்பார்ல, அவரை சீக்ரெட்டாக மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஜூவா அங்கே மாஸ்க் போட்டுட்டு போகிறான். ஹீரோயின் வந்துட்டு அந்த பெயிண்டராக மாஸ்க் போட்டுட்டு போகிறா. 2 பேருக்குமே அவங்க அங்கே இருக்கிறது தெரியாது. ஸோ 2 பேரும் ஒட்டு கேட்க தான் வந்திருப்பாங்க போல். அவங்க சில விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா யாரோ இதை கேட்டுட்ருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் ஒரு பிளேஸில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. 2 பேருக்கும் சில அடியெல்லாம் பட்டுருது. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ சேஃபாக தானே இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவளும் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது ஹீரோ அப்படின்னு, ஆனால் ஹீரோக்கு தெரியாதுல்ல. ஸோ அங்கே செக்ரட்டரிஸ்லாம் வந்துட்டு ஹீரோயினையும் ஹீரோவையும் காப்பாற்றி விட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து வீட்டில் இருக்கா. அப்போது நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா ஞாபகமாக வருது அப்படின்னு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அவள் அழறா. அதுக்கப்புறம் நீ எப்போவுமே என் கூட இருப்பல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுமே கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோக்கு சில அடியெல்லாம் பட்டிருக்கு. பார்த்தா ஹீரோயினுக்கு கையில் அடிபட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கு எப்படி அடிபட்டிருந்துச்சோ அதே மாதிரி அடிபட்டிருக்கு. ஸோ ஹீரோக்கு டவுட் ஆகிட்டு, என்னாச்சு உன் கையில் அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, நான் எனக்கு சமைச்சேன் அதனால தான் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவள் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண பார்க்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறா. அவளுக்கு தெரியும் போல் எல்லாமே. ஸோ அவள் அப்படியே டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு கம்பெனிக்கு போனால் அங்கே ரூ இருக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என் பேரில் இருக்குது, ஸோ இந்த கம்பெனியை விட்டு நான் உன்னை விளக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எதுவுமே பேசலை. அவன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துடுறான். ஆனால் அந்த ரூக்கு தெரியல, அந்த 100% ஷேரில் 65% ஷேர் நம்ம ஹீரோ கையில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஜியோட கம்பெனி, அதாவது நம்ம ஹீரோ மிஸ்டீரியஸ் சிஇஓவாக இருக்கான்ல, அந்த கம்பெனியும் ஹீரோவோட கையில் தான் இருக்குது. ஸோ அவன் வீட்டுக்கு போயிட்டு ஷென் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஏன் நீ கவலைப்படுற, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்து அவள் செய்வோன்ற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலை. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து நெக்ஸ்ட் டே அவளோட கம்பெனியில் இருக்கும்போது அங்கே ரூ வந்துட்டு, நம்ம கான்ட்ராக்ட் வச்சுக்கலாமா அப்படின்னு பேசுறதுக்காக வரான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தா, இறந்து போனாங்கல்ல நம்ம ஹீரோவோட அப்பா கொலை பண்ண அவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர் இன்லா, அவங்களோட பையன் தான் நம்ம ஹீரோ போல். மொத்தத்தில் பார்த்தா இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவங்களோடது தான். ஸோ அது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தான் வந்து சேரணும் போல். ஸோ இங்கே காட்டுறாங்க ஒரு 1 மந்த் லேட்டர் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட இது ஐடென்டிட்டி எக்ஸ்போஸ் பண்ணிடுறா ஹீரோவுமே. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஒரு பார்ட்டிக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா இன்னுமே அவளை வந்து ஒரு ஜெலஸான ஃபீலிங்கோடு தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அங்கே போனதான் பூகம்பமே வெடிக்குது. அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பறிச்சுக்க பார்க்குறாரு போல். அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பாதிக்கு மேலே எங்கள் அம்மாவோட பேரில் இருந்தது, ஸோ அதெல்லாம் எனக்கு தான் வரும், எங்கள் அம்மா அதை எனக்கு தான் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன உடனே அங்கே எல்லாருமே ரொம்ப சைலண்ட் ஆகிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அவள் ப்ராப்பர்ட்டிஸ் கிடச்சிருது. அங்கே ரூஸில் இல்லீகல் வேலை பார்த்தனால அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அவனோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கிடச்சிருது. ஸோ அவங்க 2 பேரும் ஹாப்பியாக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ, நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கல, என்னால் பேபி தர முடியாது அப்படின்னு, ஆனால் அதெல்லாம் போய் தான், என்னால் அதை சக்ஸஸாக பண்ண முடியும், நீ வேணால் ட்ரையல் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.